ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெவாப்ஸ் ரோடு மேப். ஓகே, நீங்கள் டெவாப்ஸை பற்றி படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது ரோல் ஸ்விட்ச் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்பர் ரோல்லேருந்து டெவாப்ஸ் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லெட் மீ ஸ்டார்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் டெவாப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா லினக்ஸை பற்றி உங்களுக்கு நல்லா நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா, லினக்ஸ் நெட்வொர்க்கிங். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து லினக்ஸில் தான் ரன் ஆகிட்டு. லினக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா, விண்டோஸ் மாதிரி அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்லோடு வந்து லினக்ஸில் தான் ரன் ஆகிட்டு. ஓகேங்களா, ஓகே, மோர் தென் 60% மார்க்கெட் ஷேர் வந்து லினக்ஸ் தான் இன்றைக்கி இருக்குது. ஓகே, மேபி இது போக 70-80 கூட ஆகலாம் ஃபியூச்சரில். ஓகேங்களா, அதனால் லினக்ஸை பற்றி உங்களுக்கு கிளியரான நாலேஜ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்டிங் நாலேஜ் கொஞ்சம் லிட்டில் பிட் இருக்கணும். ஒரு பேசிக் நாலேஜாவது உங்களுக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானை வந்து உங்களுக்கு ஈஸியாக இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஓரளவு உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பற்றி ஸ்கில் இருந்தால் பைத்தானை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, பைத்தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இது சோர்ஸ் கண்ட்ரோலர். ஓகேங்களா, கிட்டை பற்றி ஃபார் எக்ஸாம்பிள் டுடே வேர்ல்டு என்ன பண்ணுறாங்க, எல்லா சோர்ஸ் கோடுமே வந்து உங்களுடைய லோக்கல் டெஸ்க்டாப்லாம் வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஒரு சோர்ஸ் கோட் SCCM தான் ஸ்டோர் பண்ணுவாங்க, சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, அதனால் கிட்டை பற்றி ஒரு எப்படி புல் பண்ணுறது இதை பற்றி ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா, இதான் ஃபஸ்ட்டு, இதான் ஃபண்டமெண்டல். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பில்ட் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த டூல்ஸை பற்றினா கொஞ்சம் ஐடியா இருக்கணும். ஓகேங்களா, இது பேர் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா ஜென்கின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஜென்கின்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் ஜென்கின்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆன பிறகு நீங்கள் கிட்டப் ஆக்ஷன்ஸு அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, பில்ட் டூல்ஸ் வந்து மேண்டட்டரி கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜென்கின்ஸ் கிட்டப் ஆக்ஷனை பற்றி நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன பிறகு பில்ட் டூல்ஸை பற்றி பாருங்கள். மேவன்னா என்ன, இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபேக்ட் மேனேஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டாக்கர் இமேஜ் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த ரியல் டைமில் சொல்கிறேன். ஓகேங்களா, எனக்கு மோர் தென் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் வந்து ரியல் டைம் பற்றி நல்லா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேங்களா, ஆர்டிஃபேக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் ஈஸியான ஒன்றும் கிடையாது. இது ஒரு AWS சர்வீசஸ். ஓகேங்களா, இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து க்ளவுட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இனிமேல் டுடே வேர்ல்டு வந்து க்ளவுடு தான். மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் லோட் வந்து க்ளவுடாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஃபியூச்சரும் க்ளவுடை நோக்கி தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதனால் வந்து ஏதாவது ஒரு நீங்கள் மார்க்கெட் லீடர்னு பார்த்தீங்கன்னா AWS, GCP, Azure. ஓகேங்களா, அதனால் வந்து என்னோட ஒப்பீனியன் என்னன்னா AWS நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு AWS வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா, அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது நாங்கள் மேனுவலாக தான் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சர்வர் லான்ச் பண்ணுவோம். ஓகேங்களா, சர்வர் லான்ச் பண்ணி என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிள் AWS இருந்தால் நம்ம AWSல போய் வெப் கன்சோலில் போய் கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படின்னா இன்ஃப்ராவே வந்து கோடாக மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளையண்டோட ரெக்யர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 VM க்ரியேட் பண்ணணும்னு வச்சுங்க. அந்த 10 VM போய் நான் வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, டெராஃபார்ம் யூஸ் பண்ணி சிங்கிள் ஷாட்டில் வந்து நாங்கள் 10 VM க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதே யூஸ் டிஸ்ட்ராய் இதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா, அதனால் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடுக்கு டெராஃபார்ம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்தது கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஆன்சிபிள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, மோஸ்ட்லி இந்த ஆன்சிபிள் தான் கேட்குறாங்க. நான் அட்டன் பண்ண இன்டர்வியூலாம் வந்து நிறைய ஆன்சிபிள் பற்றிலாம் நிறைய கேட்டாங்க. ஓகேங்களா, அதனால் ஆன்சிபிள் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆன்சிபிள்லாம் ஒன்றும் கிடையாது, இது வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 லினக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லினக்ஸ் சர்வர்ஸ் இருக்குது. நான் வந்து 100 லினக்ஸ்லேயும் வந்து யூசர்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, அந்த யூசர்ஸ் க்ரியேட் பண்ணணும்னா நான் மேனுவலாக க்ரியேட் பண்ணால் ஒவ்வொன்றா போய்ட்டு நான் லாகின் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஆன்சிபிள் வச்சு க்ரியேட் பண்ணேன்னா என்னால் 5 to 10 மினிட்ஸில் வந்து 100 சிஸ்டத்தில் வந்து என்னால் யூசர்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால் அந்தமாரி பர்பஸ்க்கு தான் வந்து ஆன்சிபிள் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து கண்டெய்னர் அண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, டாக்கரை பற்றி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து டாக்கர் பேஸ்டு ரன் ஆகிட்டு இருக்குங்களா, டாக்கர் இமேஜாக தான் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு எல்லா அப்ளிகேஷனாக. டாக்கரை பற்றி அவேர்னஸ் இருக்கணும். குபர்னெட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் EKSலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து AWS சர்வீஸ். ஓகேங்களா, அதாவது AWS வந்து குபர்னெட்டிஸை ஒரு சர்வீஸாக கொடுக்குறாங்க. அது பேர் தான் EKS சொல்லுவாங்க. GKEங்கிறது அசூர் கூகுள் க்ளவுடு. ஓகேங்களா, AKSங்கிறது அசூர் குபர்னெட்டிஸ் சர்வீஸ். ஓகேங்களா, சர்வீஸ் மெஸ் வந்து மேண்டட்டரி கிடையாது. ஆனால் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் அட்வான்டேஜ் கிடைக்கும். அதனால் வந்து உங்களால் முடிஞ்சால் வந்து சர்வீஸ் மெஸ் வந்து STO பற்றி கொஞ்சம் பேசிக்காக வந்து நாலேஜ் வச்சுங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து
மானிட்டரிங் அண்ட் செக்யூரிட்டிங்க. இது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். மானிட்டரிங் அண்ட் செக்யூரிட்டிய பத்தி கண்டிப்பா உங்களுக்கு நல்லா அவேர்னஸ் இருக்கணும். ஓகேங்களா? என்னோட ஒப்பீனியன் வந்து நீங்க ப்ரொமீத்தியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா இடத்துலயும் இந்த ப்ரொமீத்தியஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய, பெரிய எம்என்சிலாம் கூட ப்ரொமீத்தியஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிராஃபானா ஒண்ணும் கிடையாது. அது ஒரு விசுவலைசேஷன் டூல் மாரி. ஓகேங்களா? ஆ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொமீத்தியஸ்ல வந்து நீங்க ஜஸ்ட் வந்து அலர்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். கிராஃபானால நீங்க வந்து ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆ ஆ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் ரன் பண்றீங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டேட்டஸ்லாம் வந்து நீங்க கிராஃபானா வழியா பார்த்துக்கலாம். அது ஒரு விசுவலைசேஷன் டூல். ஓகேங்களா? லாக்கிங் வந்து இஎல்கே நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. லாக்கின்னா ஒண்ணும் கிடையாது. உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாக் எல்லாமே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அது அங்கேருந்து நீங்க எல்லாமே வியூ பண்ணிக்கலாம். அதான் வந்து இஎல்கே இதுமாரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டெவ்செக்காப்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் என்னன்னா செக்யூரிட்டி தாங்க இன்னைக்கு ட்ரெண்டு. ஓகேங்களா? செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சீக்ரெட் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு டேட்டாபேஸ் சீக்ரெட் நீங்க உங்க அப்ளிகேஷன்ல வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து ஆ டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்றீங்க. ஓகேங்களா? அதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு எண்ட் பாயிண்ட் வேணும், ஒரு யூசர் நேம் வேணும், ஒரு பாஸ்வேர்ட் வேணும், டேட்டாபேஸ் வேணும். ஓகேங்களா? இது எங்க இப்ப ரியல் வேர்ல்ட்ல எங்க ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா, வால்ட் அது மாரி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து புல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? லோக்கல் சிஸ்டத்துல ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? அதனால தான் வால்ட்டு ஓகேங்களா? வால்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். இத நீங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதாங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல. இந்த டூல நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் வந்து நீங்க வந்து ஒரு நல்ல டெவாப்ஸ் இன்ஜினியரா உங்களால வந்து அ உருவாக முடியும். ஓகேங்களா? உங்களால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நீங்க டெவாப்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இருக்கு. ஓகே. தேங்க் யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகேங்களா? தேங்க் யூ.